This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விளையாட்டு மைதானம் அமைக்கிறதுக்கு 5 ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுத்த 95 வயது மூதாட்டி, அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விளையாட்டு மைதானம் அமைப்பதற்காக 95 வயது மூதாட்டி ஒருவர் 5 ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுத்துள்ளார். இந்திய மாநிலமான ஒடிசா நுவாபாட் மாவட்டம் அருகே உள்ள சிங்கேஜார் கிராமத்தை சேர்ந்த தம்பதியினர் நீலாம்பர் மற்றும் சாவித்ரி மஜ்ஜி. இவருடைய கணவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். தற்போது சாவித்திரிக்கு 95 வயது ஆகிவிட்டது. இவர் தன் பட்ட கஷ்டங்கள் சமூகத்தில் பிறருக்கு நடைபெறக்கூடாது என்பதற்காக அனைவருக்கும் சரியான முறையில் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதில் அதிக ஆர்வம் காட்டுவார். மேலும் இவருக்கு விளையாட்டிலும் ஆர்வம் உண்டு. இந்நிலையில் தனது வீட்டின் அருகே இருக்கும் சிறுவர்கள் கிரிக்கெட் உள்பட பிற விளையாட்டுக்களை விளையாடுவதை பார்த்து ரசிப்பார். இதனிடையே கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாநிலங்களுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டியை தனியார் விளையாட்டு மைதானத்தில் நடத்துவார். கிராமத்தில் விளையாட்டு மைதானம் இல்லை. இந்நிலையில் கிராமத்தில் விளையாட்டு மைதானம் அமைக்க தனக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலத்தை நன்கொடையாக சாவித்திரி வழங்கினார். மேலும் அவர் வழங்கிய நிலத்தில் அரசு சார்பில் மைதானம் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்துள்ளனர். இதற்கு முன்னதாக தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, கல்லூரி, கோவில் கட்டுவதற்கான தனது சொந்த நிலத்தை சாவித்திரி வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.